இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் நில்லு. உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவ? எதுவுமே சொல்ல மாட்டேப்பா. அதே மெயின்டைன் பண்ணு. அவ கொஞ்சம் பயந்த சுபாவம். நீ ஏதாவது சொன்னா டென்ஷன் ஆயிடுவா. நான் சொல்ல மாட்டேப்பா. வா வா. டேய் ரவி. என்னம்மா? என்னடா? ஒன்னும் இல்லையே. என்னாச்சுடா? எதுக்கு சிரிக்கிற? போகும்போது நல்லா தானே போனாரு? ஆமா. எங்க போனீங்க ரெண்டு பேரும்? உண்மையை சொல்லுடா. எங்கடா போனீங்க? அங்க. அத்தனை இவரா பண்ணாரு? ஆமாமா. ஏய், என்ன கை காலாட்டி பேசிட்டு இருக்க? வேலையை பாரு. ஒன்னும் இல்லப்பா, வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன். கூப்பிடுறேன். டேய் ரவி, டேய் என்னடாச்சு? கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எங்கேயாவது விழுந்து வரணியா? இப்படி அடிபட்டு இருக்கு. டேய் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஒண்ணும் இல்லண்ணே, ஒண்ணும் இல்லண்ணே, ஒண்ணும் இல்ல. என்னடா ஒண்ணும் இல்ல? டேய் இவ்வளவு அடிபட்டு இருக்கு. மழை தண்ணி தேங்கி இருந்துச்சு, குழின்னு தெரியாம அதுல வண்டியை விட்டுட்டேன் நானு. அதான் லேசா அடிபட்டுருச்சு. தலையெல்லாம் அடிபட்டு இருக்கு. டேய் தம்பி, என்னடா ஆச்சு? ஏய் என்னக்கா? ஒண்ணும் இல்லக்கா. என்னடா இவனுக்கு இப்படி அடிபட்டிருக்கு? பார்த்தா வண்டில போய் அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஏதோ முட்டு சந்தில வச்சு 4 பேர் நல்ல மொக்கு மொக்குன்னு மொக்குன மாதிரில இருக்கு. உன் வாயை வச்சுக்கிட்டு. ஏய் என்னடாச்சு? ஏதாவது பிரச்சனையா? யாராவது அடிச்சிட்டாங்களா? அம்மா, அவனே எங்கேயோ போய் யாருக்கிட்டே அடி வாங்கிட்டு வந்திருக்கான். நீ என்னமா சிரிக்கிற? ஏதோ என்ன மாதிரி தைரியசாலியா இருந்தா திருப்பி அடிச்சுட்டு வந்திருப்பான். பாவம், அவனே புள்ள பூச்சி. அவனை பார்த்து சிரிக்கலாமா? வீட்ல சொன்ன பேச்சு கேட்கலனா தோ இப்படிதான் ஊருக்குள்ள அடி வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு இப்பயே சொல்றா? என்ன நடந்திருக்கும்? ஆள் யாருன்னு தெரியாம இவரா பம்பு இழுத்திருப்பாரு. கொஞ்ச நாளா அந்த மூட்ல தானே இருக்காரு. எவன்டா கிடைப்பான் கலாய்க்கலான்னு இருந்தாரு. போய் யாரையாச்சும் கலாச்சிருப்பாரு. அவனும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அப்புறம் 2 தட்டு தட்டி விட்டுருப்பாங்க. அப்படிதானங்க? என்னவுமா நீயே என்னமோ ஆள் வச்சு அடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, நானாவது அதெல்லாம் பண்றதாவது? இல்லையே, நீ ஜாடமாடியா பேசுறதும் அவன் வாயை திறக்காம இருக்கிறதையும் பார்த்தா எனக்கு டவுட் ஸ்ட்ராங்கா வருதே. டேய் நீ சொல்றா, என்னடா நடந்தது? ஒண்ணும் இல்லண்ணே. அதான் சொல்ல விருப்பப்படல, விட்டுருங்க. அந்த பயம் அப்படியே இருக்கட்டும். உமா உமா ஐயோ, ஐயோ அம்மா அம்மா அப்பா அப்பா, உமா அப்பா, என்னாச்சுப்பா? வாங்கப்பா. தொடாத தொடாத. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. மாமா மாமா என்னாச்சு மாமா? தொடாதீங்க பாப்ல. என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, வண்டியில இருந்து வழுக்கி விழுந்துட்டப்பா. என்ன மாமா?
அவன் பைக்ல போய் கீழே விழுந்தான்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க கார்ல போறவராச்சே, நீங்க எப்படி வலிக்கு விட முடியும்? கார் ஸ்பீடா அப்படியே கட்டடிக்கும் போது மாமா ஜன்னலோரமா உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அதான் தவறி பொதுக்கட்டின்னு அப்படியே வெளியே விழுந்துட்டாரு போல இருக்கு. இல்ல மாமா? எப்படிப்பா கார்ல இருந்து விழுந்தீங்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்லம்மா. வண்டியில இருந்து இறங்கும் போது அந்த டிரைவர் பையன் நான் இறங்குறத பார்க்காம வண்டி எடுத்துட்டா. அதான் தடுக்கி கீழே விழுந்துட்டேம்மா. இல்ல வண்டில இருந்து விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியலையே. யாரோ முக்கு சந்துல வச்சு நல்ல வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருமா. ஐயோ, என்ன பண்றது, என் வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அம்மா, இந்த டிஞ்சரை உங்க அப்பாவுக்கு போட்டு விடுமா? போட்டுடுமா? வலிக்குது. பஞ்சி பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. ரொம்ப அடி வாங்கியிருப்பாரு போலயே. எத்தனை முறை தான் இதுக்கு காயில் மாத்துறதுன்னு தெரியல. இதை தூக்கி கடைசிட்டு வேற ஃபேன் தான் வாங்கணும். மாமா, வாமா மலரே, வா வா. சின்ன யார் வந்திருக்கான்னு பாரு. வா வாமா வாமா வா வா. என்னயா உள்ள வாமா வா. என்னயா கத்தினுக்குற? யாருன்னு பாரு. அட மலர் கண்ணு. அத்தை. வா 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 வா. டேய் பாண்டி, சீக்கிரம் வாடா. கம்னாட்டி யார் வந்துக்கறாங்கன்னு பாரு பாரு. வா. தா உடு உடு. அதான் வந்துட்டல. எல்லாம் சரியா போடும். என்னத்துக்கு மன்னிப்புங்க நிப்புலாம். டே பாண்டி, சும்மா நிக்காம புள்ளைக்கு எதனா குடிக்கிறதுக்கு வாங்கி வா போ. என்ன கண்ணு வெறுங்கைய வீசின்னு வந்துக்கிற? உன் துணிமணி போட்டி படுக்கலாம் ஒண்ணு எடுத்துன்னு வரலையா? அத்தை, அது வந்து மாத்து துணி கூட எடுத்தார் இல்லையா? சரி அதை விடு. டே பாண்டி, நீ உடனே போய் மலரோட துணிமணி எல்லாம் எடுத்தா போ. அத்தை. என்ன கண்ணு? அத்தை, நீங்க 3 பேரும் உங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கோங்க. என்னத்துக்கு? நான் பேசுனது தப்புதான். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சு அங்க வரணும். அத்தை, என்ன அத்தை? அப்போ நீ நிரந்தரமா நம்ம வீட்டுக்கு வரலையா கண்ணு? நாம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு தான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்.